Wow! Onion dosa. My choice is always onion dosa. Vegetable dosa. It's my choice. Podi dosa. My choice is podi dosa. Wow! Masala dosa. It's always my choice. தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம். ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம். சட்டசபையில் மதுவிலக்கு திருத்த சட்ட மசோதாவை அமைச்சர் முத்துசாமி தாக்கல் செய்தார். இதன்படி சாராயம் தயாரித்து விற்பவர்களுக்கு ஆயுள் தண்டனையும் 10 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்படும். அவர்களின் அசையா சொத்துக்களையும் பறிமுதல் செய்யும்படி சட்டத்தில் திருத்தம் கொண்டு வரப்பட்டுள்ளது. 2024 ஆண்டு தமிழ்நாடு மதுவிலக்கு திருத்த சட்ட முன்வடிவு மாண்புமிகு வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 2024 ஆண்டு தமிழ்நாடு மதுவிலக்கு திருத்த சட்ட முன்வடிவை அறிமுகம் செய்ய அனுமதி கோருகிறேன். மாண்புமிகு வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற நம்முடைய வேல்முருகன் சுருக்கமா நீங்க இதுக்கா அடுத்ததுக்கா இல்ல கே சார் என்ன முடிச்சிருக்காங்க. மாண்புமிகு வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சரவையின் தீர்மானம் பேராயணம் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆமன்க, மறுப்போர் இல்லை என்க, ஏற்போரை அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போரை அதிகம் தீர்மானம் நிறைவேறியது. மாண்புமிகு வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்கள். உங்களுக்கு என்ன அமைதியா இருப்பேன் என்னன்னு தெரியல உங்களுக்கு. இதையடுத்து சட்டசபையில் காவல்துறை மானிய கோரிக்கைக்கு முதல்வர் ஸ்டாலின் பதிலளித்தார். தேர்தல் தோல்வியை மறைக்க எதிர்க்கட்சிகள் கள்ளக்குறிச்சி விவகாரத்தை கையில் எடுத்துள்ளன. கள்ளச்சாராய விவகாரத்தில் தமிழக அரசு எதையும் மறைக்கவில்லை. சாராய விற்பனை நடந்தால் மாவட்ட போலீஸ் அதிகாரிகளே பொறுப்பேற்க வேண்டும் என கண்டிப்புடன் சொல்லி இருக்கிறேன் என்று அவர் கூறினார். இந்த தேர்தல் தோல்வியை மறைக்க அவர்கள் போட்ட சதி திட்டம்தான் நடவடிக்கை எடுக்கப்பட்ட கள்ளக்குறிச்சி விவகாரத்தை தொடர்ந்து கிளப்பியது. கடந்த 19ஆம் தேதி இந்த சம்பவத்தை நான் கேள்விப்பட்டதும் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் உரிய சிகிச்சை அளிக்க உத்தரவிட்டேன். அது குறித்து இதே அவையில் 20ஆம் தேதி முழுமையான அறிக்கையை தாக்கல் செய்துள்ளேன். கள்ளக்குறிச்சி சம்பவத்துக்கான உண்மையான காரணத்தை அறிய உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதியரசர் கோகுல்தாஸ் அவர்கள் தலைமையில் ஆணையம் அமைத்தேன். சிபிசிஐடி விசாரிக்க உத்தரவிட்டேன். அமைச்சர்கள், உள்துறை செயலாளர், டிஜிபி ஆகியோரை உடனடியாக சம்பவ இடத்திற்கு அனுப்பி வைத்தேன். குற்றவாளிகளில் 20க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். கள்ளச்சாராயம், விஷச்சாராயம் ஒழிப்பு மற்றும் குற்றவாளிகள் கைது நடவடிக்கைகள் தீவிரமாக தொடர்கிறது. இறந்தோர் மற்றும் பாதிக்கப்பட்டோர் குடும்பங்களுக்கு இழப்பீடு வழங்கப்பட்டுள்ளது. பெற்றோரை இழந்த பிள்ளைகளின் கல்வி, வாழ்க்கை பொறுப்பை அரசு ஏற்றுக்கொண்டிருக்கிறது. சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது பணியிடை நீக்கம் உள்ளிட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. இப்படிப்பட்ட நடவடிக்கைகளை 24 மணி நேரத்தில் எடுத்துள்ளோம். இதன் பிறகும் நடவடிக்கை சரியில்லை என்று சொல்வது அவர்கள் நடத்தும் திசை திருப்பல் நாடகம். எதை மறைத்தோம் என்று சிபிஐ விசாரணை கேட்கிறார்கள். சாத்தான்குளம் சம்பவத்தில் 2 பேர் கொல்லப்பட்டதற்கே சிபிஐ விசாரணை கேட்டீர்களே என்று மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் பேட்டி அளித்திருக்கிறார். மனித உயிர்கள் இறந்து போனால் 2 பேரா 20 பேரா என்று பார்ப்பதில்லை. ஒரே ஒருவர் இறந்தாலும் அது மாபெரும் இழப்புதான். சாத்தான்குளம் சம்பவத்தை அன்றைய அதிமுக அரசு முழுக்க மறைக்க, திரிக்க நினைத்தது. அதனால் அப்பொழுது சிபிஐ விசாரணை கேட்டோம். ஆனால் இன்றைக்கு இந்த அரசு எதையும் மறைக்கவில்லை. குறுகிய காலத்திற்குள் குற்றவாளிகளை கைது செய்து ஒருவர் கூட தப்ப முடியாத என்கிற நிலையை உருவாக்கி இருக்கிறோம். விஷச்சாராய விற்பனை என்பது ஒரு சமூக குற்றம். விலை மதிப்பில்லாத மனித உயிர்களை வெளிவாங்குகிற இதை முற்றிலுமாக ஒழிக்க இந்த அரசு உறுதி பூண்டுள்ளது. இந்த அவைக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கள்ளக்குறிச்சி சம்பவத்திற்கு பிறகு மாவட்ட ஆட்சியர்கள், காவல்துறை எஸ்பிக்கள் ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய நான் இது தொடர்பான கடுமையான எச்சரிக்கை விடுத்துள்ளேன். இனிமேல் எங்காவது கள்ளச்சார உயிர் பலி நடக்குமானால் அதற்கு அந்த மாவட்ட காவல்துறை அதிகாரியும்
எல்லைக்குட்பட்ட காவல் நிலைய அதிகாரியும் தான் பொறுப்பேற்க வேண்டும் என்பதை மிகவும் கண்டிப்புடன் சொல்லியிருக்கிறேன்.